ஓரணியில் தமிழ்நாடு என்றெல்லாம் பெயரை வைத்து வீடு வீடாக சென்று மக்களிடம் செல்போன் எண், ஆதார் எண் வாங்கி திமுகவினர் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக திருச்சி பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு, அது ஓரணி இப்படி பேரை வச்சு உங்க வீடு வீடா வந்து உங்களுடைய செல்போன் நம்பர், உங்களுடைய ஆதார் எண்ணு, உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி தயார் பண்ணி இப்பொழுது அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் உடனே நீதிமன்றத்துக்கு போனோம். இது தவறு, இது தவறானது. ஒரு பெண்ணுடைய செல்போனை வாங்கி ஆதார எண்ணை வாங்கி அப்படி விவரம் பூரா திரட்டிடலாம். இதனால பாதிப்பு ஏற்பட்டு விடும். அந்த செல்போன் இருக்கிற படங்கள் எல்லாம் எடுத்துடலாம், அது இருக்கிற செய்தியெல்லாம் எடுத்துடலாம். ஆக இது தவறு என்று நீதிமன்றம் போய் அதை தடை பண்ணணும். இன்னைக்கு என்ன நிலைக, இப்போ இந்த திமுக கார தில்லுமுள்ளு செஞ்சு இந்த அரசாங்கம் சார்பாக எடுக்கப்பட்டது பெண் என்ற அமைப்பு திமுகவுக்கு தேர்தல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கூட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒவ்வொரு போனும் பெண்கள் போனுக்கு வருது. அதில் என்ன, உங்களுடைய திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு வருது. நீங்க திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு வருது. இது எவ்வளவு பெரிய மோசடி! மக்கள் நம்பித்தானே நம்பர் சொன்னாங்க, அரசாங்கத்தை நம்பித்தானே நான் உங்களுடைய விவரத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. அரசாங்கம் தவறா பயன்படுத்தலாமா? எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க போனை பண்றான், வீட்டில் இருக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறான், வீட்டில் இல்லாத போது வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடறான். ஜாக்கிரதையா இருங்க பெண்கள், இளைஞர்கள், அதுவும் நம்முடைய மூத்த தாய்மாரெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இதுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது.